இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் நாள் 20/1/2026 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 3:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். பிற்பகல் 2:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரமம். திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:03 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும். தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கு விமர்சன ரீதியாக ஏதாவது பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தகுதிகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வேலை தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீங்கள் திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்புடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று வேலையில முன்னேற்றமும் இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. தொழில் துறையில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். காப்பீடு துறையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தக்க சமயத்துல நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய குணமறிந்து பேசுவதும் நல்லது. பணவரவுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அனுகூலமும் உண்டாகும். தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழிலை விரிவு செய்வதற்கான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். அதுல உள்ள ஏற்ற இறக்கங்களை அறிந்து செய்வதும் நல்லது. மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. என்று மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்க இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல சில புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல பக்குவமாகவும் நடந்தும் கொள்வீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலை தொடர்பான செயல்பாடுகள்ல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பேச்சு திறமையும் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த ஒரு துறையிலுமே நீங்க நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுடைய புதிய வேலை வாய்ப்புகளுக்கு உடன் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சிறப்பான செயல்பாடுகளினால மன சோர்வும் நீங்கும். சில எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உங்கள் துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலமாக சோர்வும் ஏற்பட்டு நீங்கும்.
மேல்நிலை கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பொழுதுபோக்கு செயல்பாடுகளினால சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வேலை விஷயமாக சில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களிடத்துல நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை நிர்வகிப்பதில் கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையின் வழியில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு ஊதியத்தையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. எந்த வேலையை முதல்ல முடிப்பது என்ற குழப்பங்களும் ஏற்படலாம். துடிப்புடனும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களுடைய செயல்களினால சற்று மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. துணிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கலாம். வாகன வசதிகளை பெருக்கியும் கொள்வீங்க. வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால சுப செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களை தட்டி கொடுத்ததாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கடின உழைப்பிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்த்து விடலாம். சிறப்பான நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்கள் மற்றும் சக ஊழியர்களை மதித்து பேசுவதும் நல்லது. பேச்சுக்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சமூக பணிகள்ல மதிப்பும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயோஜிதமாக யோசித்து இன்றைய நாளை நல்ல விதமாக ஆக்கியும் கொள்வீங்க. வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது தாங்க. நேரத்தோடு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான போக்கும் காணப்படும். யதார்த்தமான அணுகுமுறையுடனும் செயல்படுவீங்க. என்று ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. என்று உங்களுடைய திறமைகளின் மூலமாக இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த செய்திகளும் தேடி வரலாம். வேலை வாய்ப்புல உயர்வும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். நீண்ட நாட்களாக வராத கடன் தொகைகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சகோதர சகோதரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல உயர்வும் உண்டாகும். உங்களுடைய திட்டங்கள்ல வெற்றி பெறுவதற்கு நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சாமர்த்தியமான நடவடிக்கைகளின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல கண்டிப்பாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. அலுவலக வேலைகள்ல மட்டும் கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. என்று மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் நடப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று புதிய தொழில் தொடங்குவதற்கான பரிசீலனைகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிலருடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும். வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல மறைமுகமான செயல்பாடுகளின் மூலமாக போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 2:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல உற்சாகம் நிறைந்தும் காணப்படுங்க. செயல்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உத்வேகத்தின் காரணமாக இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையுமே உற்சாகத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நல்ல வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் பாசத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான விஷயங்களையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது.
ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேண்டியது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வெற்றிகரமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வங்கியில வரவு செலவு கணக்குகள் சுமூகமாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய அந்தஸ்துகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமை சற்று குறையும் பொழுது சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். மேன்மையும் உண்டாகும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். என்ற கடன் கொடுக்கும் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் வேலை பார்ப்பவர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. என்று மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சில தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். என்று குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியும் ஆதரவுகளும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. மனதில் நினைத்த வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வரவுகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். என்று சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று மற்றவர்களுக்காக நீங்க நம்பிக்கையை தரக்கூடிய வகையில பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்காக நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:04 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்று சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது 1க்கு 2 முறை யோசித்து பேசுவதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இன்று கவனமாக பேசுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சிறப்பான முறையில பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பணியாற்று முறையின் காரணமாக தவறுகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று அனைவரிடத்திலும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணிகளின் பொழுது கவனத்தை இழக்கவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். அனைவரிடத்திலுமே என்று நட்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சியில சராசரியான போக்கும் காணப்படும். பணப்புழக்கமும் இருக்கும். பணத்தை நிர்வகிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் விட்டு வைக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் சாதகமாகவும் அமையும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவு நிலை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வேலை பளு சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை புரிந்தும் கொள்வீங்க.
நண்பர்களுடைய உதவியினால இதனை எல்லாமே சரி செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக பிரச்சனைகளும் மாறும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிவிடவும் வேண்டாம். கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை இப்பொழுது சரியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம் என்று அதனை தவறவிட்டு விட்டோமே என்று வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. இங்கீதமாக பேசுவதும் நல்லது. எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல வீண் செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தின் காரணமாக இன்றைய நாள்ல நீங்க மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலைகள்ல உங்களுடைய பணி பாராட்டுகளையும் பெற்றுவிடும். அதே சமயத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரம் தொடர்பாக சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். தம்பதிகளுக்கு இடையே விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. சில மகிழ்ச்சியான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவல் பணிகள்ல ஆர்வமின்மையும் ஏற்படலாம். சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கடன் விஷயங்கள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆசைகளும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். அதனை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். கடன் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல சில எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனம் தளராமல் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க என்ற சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க அலட்சியம் காட்டவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. பணிகளை 100% நல்ல முயற்சியுடன் நீங்க முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவிட பிணைப்பும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். தேவையான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சாதுரியமாக பணத்தை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வியூகம் அமைத்து வியாபாரத்தை வெற்றிகரமான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்ப்புகளாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். கடன் சுமைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு பழைய பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி கொடுப்பதுல குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகரிக்கும் செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல 3வது நபர்களுடைய தலையீட்டினை அனுமதிக்கவும் வேண்டாம். தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளையும் பெறலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிக்கக்கூடிய வகையில
கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வேலை மற்றும் திட்டமிடுதல்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில வித்தியாசமான நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. வியாபார அபிவிருத்திக்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல அனுகூலமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்த காரியங்கள் கைகூடியும் வரும். நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை இன்று முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. விஷயங்களை முன்னின்று செய்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஒருவரை ஒருவர் மதித்தும் பேசுவீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பான திட்டமிடுதல்களின் மூலமாக கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அதிகமாக நீங்க உங்களை வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல உறுதியுடனும் வேகத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அதிக அக்கறையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த வீடு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆன்லைன் வர்த்தகத்துல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய கோபத்தினை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதியதாக அறிமுகமாகின்ற நபர்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல மகிழ்ச்சியுடன் ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். மற்றவர்களுக்காக ஏதாவது ஒன்றை விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியுடன் செலவுகளும் உண்டாகும். உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. வேலையில நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பணத்தை சம்பாதிப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். மனம் தளராமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். பணிகள்ல புதுவிதமான சூழலும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கமிஷன் சார்ந்த வியாபார பணிகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம்.
மூத்த சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கவனமுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். தடைகளை எல்லாமே எளிமையாக சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். வேலைகளை எல்லாமே திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடனுக்குடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தரத்துடனும் பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பாக பழகவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே உற்சாகத்துடன் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தொழில் துறையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளியில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல முன்னேற்றமான சூழலும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணக்கு போட்டு வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் காண்பீங்க. இதனை உத்வேகத்துடன் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இதனால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்பட்டு மாறும். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். சொன்ன சொல்லை துடிப்புடன் காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் காண்பீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழக்கையில குடும்பத்துல சில சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய அனுபவங்களினால எப்பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை தரும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து தருவதும் நல்லது. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களின் மூலமாக மேன்மைகளும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சீரான நாளாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. திறமையாக செயலாற்றவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான நாளாகவும் அமையும். உங்களுடைய அனைத்து பணிகளையுமே குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. இதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. தொழில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதன் மூலமாக லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலையில சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வீட்டிற்கு தேவையான அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான விடாமுயற்சியுடனும் வேலைகளையும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களிடத்துல உதவிகளை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு பெரிய தொகைகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியிடத்துல போட்டியாக பேசவும் வேண்டாம். பிடிவாதமான போக்கினை தளர்த்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். உற்சாகத்துடன் எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனை விற்பனையில ஏற்றமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகளும் கிடைக்கவும் காண்பீங்க. விருப்பமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். என்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களுக்கும் உதவிகரமாகவும் இருப்பீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். சக பணியாளர்களிடத்துல ஒத்துழைப்பான போக்கும் காணப்படும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலைகளை எல்லாமே சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வெளிவட்டார வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க.
பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமையின் காரணமாக சிலருக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று வீட்டுல இருப்பவங்க உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மனதுல தைரியமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேச்சுக்கள்ல பேசிவிடவும் வேண்டாம். என்று எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பெருமை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தைரியமாகவும் செயல்படுவீங்க. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சுய முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணிகள்ல எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சக பணியாளர்களுடன் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அமைதியாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய நேர்மை உங்களுடைய வேலைகள்ல வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிந்தளவு சேமிப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு ஆளாகவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில திருப்திகரமான செய்திகளும் வந்து சேரும். வீட்டுல உங்களுக்கு இருந்து வந்த இடைவெளிகளும் குறையும். பூர்வீக சொத்துக்கள் தக்க சமயத்துல பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். மன உறுதியுடனும் அறிவுத்திறனுடனும் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலமாக புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே கலகலப்பான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக வெற்றி பாதையில பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு என்று தனி இலக்குகளை அமைத்துக் கொண்டு செயலாற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில உறவு நிலை வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அவசர தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் என்று எதுவும் இருக்காது. சில குடும்பத்துல ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வீட்டு செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழிலும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாங்கிய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வருமானமும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. கடினமான வேலைகளிலும் அலட்சியமாக செயல்படவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய அறிவுரைகளையும் கேட்பதும் நல்லது. பணத்திற்கு உத்தரவாதம் கொடுப்பதுல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுக்காக நீங்க செலவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட சீரான போக்கும் காணப்படும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.